Hi friends, welcome back to my channel. இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். இன்னைக்கு சென்னை டி நகர் உஸ்மான் ரோட்டில் இருக்கக்கூடிய குமரன் தங்கமாலைக்கு விசிட் பண்ணியிருக்கோம். இங்கே 7% வேஸ்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய லேடிஸ் ரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் இதே குமரன் தங்க மாளிகையில் வந்து நிறைய செயின் கலெக்ஷன்ஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு மேட்சாக பெண்டன்ட் கூட போடுங்கக்கான்னு சொல்லி நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ வந்து வீடியோ எண்டில் வந்து பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ் கூட போட்டிருக்கேன். ஸோ வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குற டெய்லி வேர் ரிங் வந்து ஒரு காஸ்டிங் மாடலில் பண்ணியிருக்காங்க. மயில் வந்து அப்படியே தோகையை விரிச்சிட்டு அந்த கழுத்தை அப்படி திருப்பி பார்க்குற மாதிரி அந்த மாடல் இருக்குது. அதில் ஒரு குட்டி ஸ்டோனுமே இருக்குது. இந்த ரிங்ஸில் வர ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து வெயிட்டில் லெஸ் பண்ணி தான் அந்த வெயிட் வந்து மெஷர் பண்ணி போட்டிருக்காங்க. டெய்லி வேர்ன்றதுனால எங்களுக்கு ஸ்டோன்ஸ்லாம் வேணாங்க, கொஞ்சம் ப்ளைனாக எதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான கலெக்ஷன்ஸ் தான் இது. பார்க்க வந்து ரொம்ப நியூ லுக்காக இருக்குதுங்க. ஸ்டோன்ஸ் வச்சாலும் பிடிக்காது, அண்ட் ஆல்சோ வந்து ஸ்டோன்ஸ் வச்சா மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எனாமலில் வரக்கூடிய அந்த ரிங் கலெக்ஷன்லாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அந்த மயிலுக்கு எனாமலுமே அந்த மயில் கழுத்து கலர்லேயே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இன்னொரு டெய்லி வியர் ரிங் தான் பார்த்துட்ருக்கீங்க. நல்லா மழை மழைன்னு குத்தாமல் நம்ம விரலில் இரிட்டேட் பண்ணாமல் இருக்கணும்னா இது மாதிரி வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது வந்து ட்ரெடிஷ்னல் ஒரு மாடல் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 4 கிராமில் வருது. இப்போ ஆடி மாதத்துக்கு வந்து உங்கள் பொண்ணுங்களுக்கு வந்து ஆடி சீர் வைக்கணும், இல்லை ஒரு 4 கிராமில் பார்த்துட்ருக்குங்க மோதிரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம். மோஸ்ட் எவர் கிரீன் மாடலுங்க இது. வங்கி கலெக்ஷன் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நாமளாம் வந்து இதெல்லாம் வந்து 1 பவுன் 2 பவுனில் செஞ்சு வச்சு தான் நம்ம பார்த்துருப்போம். பட் 1 கிராமில் ஸ்டார்ட் ஆகி 3 கிராம்ஸ்குள்ளே இது இருக்குதுன்னா உங்களால் நம்ப முடியுதா? அதுதாங்க உண்மை. ஸோ வங்கி மோதிரம் கேட்ட வீவர்ஸ் உங்களுக்கான கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம். கல் வச்சு வைக்காமல் அந்த மாதிரி வந்து நிறைய டைப்பில் இருக்குது. இது வந்து பிளைனாக எல்லோ கோல்டில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 கிராம்குள்ளே தாங்க இருக்குது. பட் வந்து பார்க்க நல்லா பார்வையாக இருக்குதுங்க. 1 பவுன் 2 பவுன் மோதிரம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இந்த வங்கியில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பிங்க் ஸ்டோன் வச்சு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு நவரத்ன அந்த கற்கள் வச்ச மாதிரியான லேடிஸ் ரிங்கு தான். இதுவுமே அதே மாதிரியான ஒரு மாடல் தான். இது வந்து ஒரு ஃப்ளாரல் டிசைனில் இந்த மல்டி கலர் காம்பினேஷனில் இதை செஞ்சு வச்சுருக்காங்க. அடுத்ததாக வந்து ஒரு லீஃபி பேட்டர்ன் பார்க்குறதுக்கு வந்து வங்கி மோதிரம் மாதிரி இருக்குது. அடுத்ததாக வந்து ஒரு காஸ்டிங் மாடல். இது வந்து லைட்லி வேர் பண்ணலாம் நீங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 கிராம்லேருந்து 3 கிராமுக்குள்ளே இருக்கக்கூடியது தான். ஸோ வந்து நீங்கள் வீட்டில் எதாவது கல் வச்சு அட்டிக்க வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு ஸ்டோன் கலெக்ஷன் ஜுவல்ஸ் வச்சுருக்கீங்க, அதுக்கு மேட்சாக என்கிட்ட இல்லை, பட் வந்து இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு வந்து எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணலாம். பிகாஸ் வந்து சேதாரம்லாம் 7% தாங்க ஸ்டார்ட் ஆகுது, ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால தான் இந்த கலெக்ஷன் வந்து முக்கியமாக உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கேன். பெண்டன்ட் கூட பார்த்தீங்கன்னா 1 கிராம்லேருந்து 3 கிராமில் தான் நிறைய வந்திருக்கு. அதுவுமே வீடியோவில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு விரல் ஃபுல்லாக மோதிரம் போடணும், ஆனால் வந்து பார்க்க க்யூட்டாக குட்டி குட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். நடுவில்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் ஸ்டோன் வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு ஸ்டோன்ஸ் அந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. அப்படியே ஃபிங்கர் ஃபுல்லாக கவர் ஆகுதுங்க அது. இதுவுமே பார்த்திங்கன்னா வெயிட் கம்மி தான், ஒரு 5.600 மில்லிகிராமில் வருது. 6 கிராமுக்குள்ளே தான் இருக்குது, 3/4 பவுன் ஆல்மோஸ்ட்.
அடுத்தது அதே ஸ்ட்ரிங் கலெக்ஷன் ரிங்கில் தான் பார்த்துட்ருக்கோம். சுருள் மோதிரம்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த நட்சத்திரம்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? டைமண்டில் வந்து இதை மாதிரி இயர்ரிங்ஸு, மூக்குத்தி அண்ட் வந்து இந்த முகப்பு செயின் கூட தாலி சரடில் வந்து அந்த வர முகப்பு கூட இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் எதாவது வச்சுருந்தீங்கன்னா இந்த ரிங் வாங்கிக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்பவே மேட்சிங்காக இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் வந்துடும். அதே சமயத்தில் வந்து டைமண்ட் ரிங் மாதிரி பார்க்க இருக்கும். வெறும் 5 கிராமில் வரக்கூடிய இந்த ரிங்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிருந்ததுங்க. இதே மாதிரி இமிட்டேஷனில் வந்து சீரியல் ஆக்ட்ரஸ்லாம் பார்த்திங்கன்னா ரிங்ஸ் போட்டுட்டு அப்படியே கையை தூக்கி தூக்கி காட்டுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன் தான். பட் வந்து வெயிட் ரொம்ப கம்மியாக இப்போ கோல்டில் கூட பண்ணி வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் இது 1 பவுனில் வரும். இப்போ கம்மியாக 5 கிராமில் தான் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து வெட்டிங்க்கெலாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாங்க. வெட்டிங்க்கு வந்து ஒரே மோதிரம் 5 கிராமில் வாங்கிக்கலாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக. அடுத்தது அதை விடவே ரொம்ப குட்டியான மாடல், நல்லா அழுத்தமாகவே இருந்ததுங்க. இது கூட இதுவும் பார்த்தீங்கன்னா 4 கிராமில் தான் வருது. இப்போ நான் காட்டக்கூடியது காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிக்கக்கூடியது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரே கையில் வந்து ஒரு 5-6 மோதிரம் குட்டி குட்டியாக போடணுன்னு தான் அவங்களுக்குலாம் ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி யாராவது தேடிட்டு இருக்கீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம். மல்டி கலர்ஸில் வந்து ஸ்டோன்ஸ் வச்சு இந்த ஹார்ட்டின் ஷேப் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பரான மாடலுங்க இது. எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ் தான் இந்த ட்ரேயில் இருந்தது. அதுதான் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன் வந்து போத் லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் 2 பேருமே வேர் பண்ணக்கூடியது. நடுவில் வந்து பெரிய ஒரு ப்ளூ கலர் ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ட்ரெண்டி மாடலாக இருந்ததுங்க. நீங்கள் ஒரு வெஸ்டர்ன் வேர்லாம் போடுறீங்களா அதுக்கெலாம் ரொம்பவே சூட் ஆகக்கூடியது. கல்யாணங்களுக்கெலாம் வந்து ரொம்பவே ஆப்டான மாடல் இது. வெறும் 5 கிராமில் தான் வந்திருக்கு. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கல்லெலாம் வேணாங்க, ப்ளைனாக இருக்கணுங்க, போட்டதே கையில் தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மாடல் வாங்கிக்கோங்க. நல்லா ப்ளைனாக இருந்தது. என்னோடய வெயிட் வந்து 3 கிராமில் தான் இருந்தது. 7-8 கிராம் மோதிரத்துலேருந்து இப்போ 1 கிராமுக்கு வந்துட்டோம் நம்ம. இது வந்து நீங்கள் 1 கிராமில் வருதுன்னு சொன்னால் நம்ப கூட மாட்டீங்க. அதனால தான் டேகை வந்து நல்லா க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு மாடல் ஒரு ஃப்ளாரல் டிசைனில் காஸ்டிங் மாடலில் பண்ணி வச்சுருக்காங்க. இன்ஸ்டா ரீல்ஸ் ஆகட்டும், யூடியூப் ஷார்ட்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி மோதிரத்தை போட்டுக்கிட்டு தான் நம்மளை வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் இருக்குன்னு அதை எடுத்து போட்டு பார்த்தேன். இது வந்து 9 கிராமில் தாங்க வருது. இது வந்து அழகாக அப்படியே மடக்கிக்கலாம், அப்படியே நம்ம நிமித்திக்கலாம் விரலை. நான் கூட நினைப்பேன் இது வந்து விரல் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு எப்படி வேலை செய்ய முடியும், சாப்பிட முடியும் அப்படின்ட்டு. பட் நான் போடும்போது தான் அது எப்படின்னு எனக்கும் தெரிஞ்சுது. அடுத்ததாக வந்து கப்புள் ட்ரிங்க்ஸ்க்கு வந்துட்டோங்க. மோதிரம்னாலே கப்புள் ட்ரிங்க்ஸ் காட்டாமல் எப்படி? இப்போ வெட்டிங் சீசன் கண்டிப்பாக நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. ஸோ வந்து 2 ரிங்குமே, அதாவது வந்து இந்த கப்புள் ட்ரிங்க்ஸ்னால் 2 பேருக்கும், மாப்பிள்ளை பொண்ணு 2 பேருக்கும் வரக்கூடியது. அது 2மே சேர்த்து வந்து 6 கிராம்லேருந்து 8 கிராமில் தாங்க இருக்குது. 2 மோதிரமும் 1-2 மோதிரம் 6 கிராம், அப்படி இல்லைன்னா 8 கிராம் அந்த மாதிரி வெயிட்டில் தான் வந்துட்டுருக்கு. ஸோ அது இப்போ என்கேஜ்மெண்ட் பண்ணுறீங்க இல்லை கல்யாணங்கள்லேயே மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ப்ளைன் மாடல் தான், மெட்டி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்ததாக பார்க்குறதும் பார்த்தீங்கன்னா எல்லாமே காஸ்டிங் மாடலுங்க. எல்லாமே வந்து நல்ல லைஃப் லாங் வரக்கூடியது. ஏன்னா கப்புள் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லி வாங்கி போட்டுட்டு நம்ம அடிக்கடி மாற்றக்கூடியது கிடையாது அது. ஸோ வந்து அதனால் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா வந்து ஸ்டர்டியாக தான் பண்ணி வச்சுருக்காங்க. 6 கிராமில் வருதே, அது எப்படி இருக்குமோன்ற பயம் கூட உங்களுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் நம்மளுடைய மோஸ்ட் ஃபேவரட் செக்ஷன் இந்த பெண்டன் கலெக்ஷன்ஸ், டாலர் கலெக்ஷன்ஸ்க்கு வந்துட்டோம்.
சிங்கம் முகம் வச்ச இந்த பெண்டன்ட் கலெக்ஷன் வந்து 5 கிராமில் இருந்ததுங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த டான்ஸிங் டால்னு சொல்லுவாங்க, அதில் வரக்கூடிய டாலர் தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து நம்ம கேர்ள்ஸு, விமென்ஸு இவங்களுக்குலாம் வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் மைன்யூட் ஸ்டோன்ஸுமே வச்சு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அது மாதிரி நிறைய மாடலில் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் அதே டைப்பில் தான் இன்னொன்று பார்த்துட்ருக்கீங்க. ரொம்பவே ட்ரெண்டி லுக்குங்க, ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த ஒர்க்மேன்ஷிப்புக்கு தான் நம்ம அப்ரிஷியேஷன் கொடுக்கணும். ரொம்ப அழகாக ஒரு 2 கிராமில் வந்து இந்த மாதிரி வேலைப்பாடெல்லாம் பண்ணுறாங்கன்னா ரொம்பவே பாராட்டக்கூடியது. அடுத்தது வந்து இன்னொரு மாடல், நல்லா உங்களுக்கு பார்வையாக வேணுங்க, அதில் குட்டியாக ஒரு எனாமல் இருந்தால் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதில் இது மட்டும்தான் ஒரு 4 கிராமில் வர மாதிரி இருக்கும், அரை பவுனில். முருகர் யுகம் இது. முருகர் டிவோட்டிஸ் யாராக இருக்கீங்களா? உங்களுக்கான கனெக்ஷன்ஸ் தான் இது. குட்டியாக முருகர் கையில் வேல் வச்சுருக்கா மாதிரியான ஒரு டிசைனு. போத் லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் 2 பேருமே போட்டுக்கலாம். இதுக்கெல்லாம் மேட்சாக உங்களுக்கு செயின் வேணும், வீடியோ பார்க்காதவங்க நினைப்பீங்க செயினை கூட காமிச்சிருக்கலாமே அப்படின்னு. உங்களுக்கு அந்த கவலை தேவையில்ல, நம்ம சேனலில் போய் பாருங்கள். கோல்டு ஷாப்பிங்னே வந்து நம்ம தனியாக ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ செயின் கலெக்ஷன் தேடணுன்னாலும் அதில் போய் நீங்கள் பார்க்கலாம். இதே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் எக்ஸ்க்ளூசிவான லாங் அண்ட் ஷார்ட் செயின் கலெக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்கேன். வீடியோ பார்க்கலாம், லிங்க் இந்த ஸ்க்ரீன்லேயே கூட மேலே கூட கொடுக்குறேன். அதில் கூட நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு. ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரமலட்சுமி நோம்பு வருது. ஸோ அதுக்கு ஏதாவது வாங்கி வச்சு அம்மனுக்கு படைச்சி போட்டுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டாலர் கலெக்ஷன் அம்மன் உருவத்தில் வரக்கூடியது கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்து என்ன நவராத்திரியா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, ஆடி ஆவணி போய் புரட்டாசி நம்மளுக்கு வந்து எப்படியுமே தசரா ஆரம்பிச்சிடும், நவராத்திரி. ஸோ அதுக்கு மேட்சாக எதாவது வாங்கி வச்சு படைக்கணும், இந்த மாதிரி துர்கை டாலர் கூட வாங்கி வச்சு படைச்சி போட்டுக்கலாம். முருகர்லாம் காமிச்சிங்களே, கணேஷில் வருங்கன்னாங்க. எங்களுக்கு எதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து 3 முகம் இருக்கக்கூடிய விநாயகரை கூட வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம். கழுத்துலே, உங்கள் கழுத்துலேயே இருப்பார் அவர். இப்போ நீங்கள் பார்க்குற பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக காஸ்டிங் மாடல் தாங்க. எப்படின்னா காஸ்டிங் மாடல் வந்து ரொம்ப அழுத்தமாக வரும், அதனால் உங்களுக்கு வந்து நலியாது வளையாது. ஸோ அடுத்தது சரஸ்வதி பூஜைன்னு கேட்காதீங்க. சரஸ்வதி பூஜை அதுக்கு ஆப்டான ஒரு மாடலுமே இங்கே இருந்தது. நல்லா வீணை வச்சு சரஸ்வதி பெண்டன்ட் வந்து ரொம்ப ரேருங்க பார்க்குறது. அந்த கலெக்ஷன்ஸ் கூட இங்கே வச்சுருக்காங்க. அடுத்தது பார்க்குறது வந்து நம்ம தாலி உருக்கல் டிசைன்ஸ் போட்டிருப்போம் 2 நாளைக்கு முன்னாடி. அதே மாதிரியான ஒரு கலெக்ஷன், பட் வந்து டாலராக யூஸ் பண்ணுற மாதிரி பெண்டன்ட்டில் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே ஹிந்து கார்டு இருக்கிறது தான் காட்டுவீங்களா, எங்களுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு ஆல் டைப் ஆஃப் பீப்புளும் கேட்குறது என் காதில் விழுது. உங்களுக்கெல்லாம் வந்து உருவம் இல்லாமல் 1 கிராம்லேருந்து 2 கிராம்குள்ளேயே வர மாதிரியான மாடல்ஸுமே இங்கே இருக்குது. ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாமே வந்து ஹேங்கிங் மாடலுங்க, அப்படியே ஸ்டடியாக இருக்காது. எல்லாமே வந்து அழகாக அப்படியே ஃப்ளெக்சிபிளாக தொங்குற மாதிரியான மாடல். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த ட்ரேயில் இது மட்டும் ஒரு 3 கிராமில் வந்திருக்கு. கொஞ்சம் பார்வையான மாடல் இது. நடுவில் வந்து மயில் எனாமலோடு வந்திருக்கு.
வழக்கம் போல் கேட்குறது தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருந்தது? யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா, இல்லை ஐ ட்ரீட்டாக இருக்கா? என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு, ஏதோ வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.